சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். எல்லாமே செம்மையாக இருந்தது. அது விக்ரமாவே கண்டுபிடிக்கவே முடியல, பட் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், ரொம்ப கம்மி தான், பட் அமேசிங்காக இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ பெஸ்ட் படம். ஓகே தானே, இன்டர்மிஷன் ட்விஸ்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃபில் நல்ல படமே பார்த்தா தெரியும், அன்னியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அஜய் ஞானமூர்த்தி ஒரு நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸும் நல்ல அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் நல்லாவே இருந்துச்சு. சூப்பருங்க. ஃப்ளோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவு தான் இருக்குது. பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் நல்லாவே போட்டிருக்கேன், மெலடி. ஓகே. 3 ஹீரோயின்ஸே தேவையில்லை. ஸ்ரீநிதி கேஜிஎஃப் அளவுக்கு அவங்களுக்கு இந்த இதில் இது இல்லை, பட் ஓகே தான், அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலாக ஒர்த்து வாட்சிங்க. ப்ரோ படத்தை பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது, படம் அந்த மாதிரி ப்ரோ. விக்ரமே கண்ணில் முத கொண்டு ஆக்டிங்கை காட்டுறாரு, வேற மாதிரி ப்ரோ படம். அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆதிரா பாட்டு வருது பாத்தீங்களா, கண்ணை மூணுன்னு கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகான் அவ்வளோ பெரிய படம், அந்த படத்தை ஓடிடியில் விட்டு எங்களை தான் கஷ்டப்படுத்திட்டாரு. இந்த படம் கொடுத்தாரு, ஒர்த்து 5 ஸ்டார் கொடுக்கலாம், 5க்கு 5. அதான் இன்டர்வெல்லேருந்து படம் தாறு மாறு எடுத்துகிட்டு போகிற கதையே ரொம்ப சூப்பராக இருந்தது. விறுவிறுப்பாக செகண்ட் தான் விறுவிறுப்பாக போச்சு. இவ்வளோ சூப்பராக படம். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. ஆக்டிங் செம்மையாக இருக்குது, அதான் ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, டிலேவாக இருக்குது. இமிக்கா நொடிகள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், அதுமாரி இல்லை. அதான் சொல்லிட்டு இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் லேக் ஆகுது, மற்றபடி நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ஏஆருக்கு சொல்லவே வேணாம், நல்லா செம்மையாக இருக்குது. ஹீரோயின்ஸ் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம். அதான் ஆக்டிங் பஞ்சமே இல்லை, ஆனால் லைக் ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. படமா ப்ரோ, டிமாண்டி காலனியும் இமைக்கா நடிகளும் சூப்பராக இருந்தது ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அந்த 2 படமும் சூப்பராக இருந்தது ப்ரோ. 3 மணி நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரோ. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேகாக இருக்குது. மொக்கையாகுதுங்க, லாவண்யா கோபால் மாதிரி எடுத்து வச்சுக்கிறானுங்க படத்தை. ஆவரேஜ் தான் ஜி, ஆவரேஜ் தான். முடியலைங்க, நல்லா இருக்குங்க. மொக்கையாக இருக்குண்ணா, படமே பிடிக்கல. ஆக்டிங்லாம் ஓகே, கதை சொல்கிற அளவு இல்லை, ரொம்ப லேக்காக இருக்குது. லவ் சீன்ஸ் வச்சு ரொம்ப மோசம் பண்ணிட்டுருக்கானுங்க. கெட்டப்லாம் சூட் ஆகிருக்கு, பட் மற்றபடி கதைன்றது அப்படியே ஒரே கொலாப்ஸாக பண்ணிகிட்ருக்கானுங்க போட்டு. சுத்தமாக டிஸப்பாயிண்டட் தான். அந்த படம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கிட்ட கூட போகாது. லெஜெண்டே பரவாயில்ல அந்த படத்துக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் வந்து மியூசிக்கு விக்ரம் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. டபுள் ஆக்ஷனு நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான், படமே ட்விஸ்ட்டு தான். செகண்ட் ஹாஃப் மேலே சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே தரமாக இருந்துச்சு. சியான் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு. மெலடியாக இருக்குது, எல்லாம் கெத்தாக இருக்குது. மியூசிக்னா அதான் மியூசிக். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. ஓவராலாக ஆவரேஜ் மூவி சார், ஒன் டைம் பார்க்கலாம். அது கொஞ்சம் ட்ராகாக தான் சார் இருக்குது. ஃப்ராங்காக சொல்லணும்னா கொஞ்சம் ட்ராகாக தான் இருக்குது கொஞ்சம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அது பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா, அது சாங்ஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங்ஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஹீரோயின்ஸ்லாம் பெருசாக ரோல் இல்லை சார். விக்ரம் தான் படம் ஃபுல்லாக வராது. லேக் இருக்குது சார், கண்டிப்பாக லேக் இருக்குது கொஞ்சம். ஒன் டைம் பார்க்கலாம் சார், ரொம்ப ஒர்த்தலாம் இல்லை, பட் வாட்சபிள் தான், ஒர்த் தான் சார். எனக்கு விக்ரம் பிடிக்கும், ஆனால் பீஸ்ட் படத்தை குறை சொன்னாங்களே, அதுக்கு பீஸ்ட் படம் எவ்வளோ மேல் இந்த படத்துக்கு ப்ரோ. சுத்தமாக ஒன்றுமே இல்லை படத்தில். 3 மணி நேரம் படம் சரிங்களா. இது வந்து கோப்ரான்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னே தெரியல. அண்ணன் தம்பி ஸ்டோரி தான்.
அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன பாசம் இருக்குது அதை தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி சுத்தமாக ஒன்றுமே இல்லை படத்தில். நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்த்தோம், இருமுகன் மாதிரி ஒரு டபுள் மடங்கு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சுத்தமாக இல்லை. எதுக்கு வெளிநாட்டுக்கு போனால் எதுக்கு அத்தனை பேர் இது பண்ணாங்க, கொலை பண்ணாங்கன்னு எதுவுமே தெரில. தூங்கிட்டேன், 2 தடவை தூங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு எழுப்பி விட்டான். படம் மோசனம் போகணும். நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இன்டகிரேஷன் சீன்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. சரி, ஒரு இன்டர்வெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே படம் படுத்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்திருக்கலாம். தேங்க்ஸ்.